பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் சரி, ஐடியாக இருக்கட்டும் சரி, ஜிஎஸ்டி இந்த ஐடி ஃபைலிங் சொல்கிறாங்களே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இவ்வளோ சேல்ஸுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்களே. ஓகே, இது வருஷத்துக்கு உதவி பண்ணணுமா இல்லை மாதமா இல்லை எப்படி? அதாவது இதில் இப்போ நிறைய ஆடிட்டருங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி கேட்குறேன். இந்த அவேர்னஸ் வந்து யாருக்குமே வந்து நிறைய ஆடிட்டர் ஆஃபீஸில் வந்து இது சொல்லவும் மாட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபினான்ஷியல் இயர் ஐடி, அசஸ்மெண்ட் இயர் ஐடின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கு இல்லை டிஃப்ரெண்ட்னா என்ன விஷயம் அது? முன்ன மாதிரி ஜிஎஸ்டி இப்போ கிடையாது. ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸாக இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சர் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிலாம் வந்து வே ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழ்ல பார்த்து வந்துருவீங்க. ஆமாங்க, நான் இன்னைக்கு பெருங்குடி தான் வந்திருக்கேன். நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் சரி, ஐடியாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த ஜிஎஸ்டினா என்ன, ஐடினா என்ன, யார் எப்போ ஃபைல் பண்ணணும், இப்போ பண்ணாமல் விட்டோன்னா அது என்ன பண்ணுறது, ஐடி வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வரணும், ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கேள்வியெலாம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எங்கடா இருக்குன்னு நான் தேடும்போது தி எஸ் அசோசியேட்னு ஒரு சூப்பரான ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸு, ஃபினான்ஷியல் எக்ஸ்போர்ட்டு என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த ஆஃபீஸுக்கு தான் நம்ம இப்போ டேட்டா போக போகிறோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இருக்குது. நிறைய ஸ்கேமை பற்றி ஆடிட்டருங்களாம் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கேட்டு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தி எஸ் அசோசியேட்டு பெருங்குடி பிரான்ச் ஷெரி ஃபினான்ஷியல் அட்வைசர் அவர் கூட தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதுக்காக ஜிஎஸ்டி எடுக்கணும், ஸோ ஜிஎஸ்டி ஐடி இதை ஃபைலிங்லாம் பண்ணும்போது ரொம்ப மண்டை குலைச்சலாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏப்ரல் மந்த்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நீங்கள் ஆடிட்டருக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனாலேயே இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணுறேன். ஸோ சரி சார், வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். ஸோ ஜிஎஸ்டி இந்த ஐடி ஃபைலிங் சொல்கிறாங்களே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஜிஎஸ்டி யார் எடுக்கணும், ஐடி யார் எடுக்கணும்? இப்போ நான் ஐடி ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஒரு 2-3 வருஷம் நான் யூஸ் பண்ணலை, அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. மெயினாக அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன். என்னென்ன பண்ணுறோன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களோட கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி எஸ் அசோசியேட்ஸ். ஓகே, டேக்ஸ் பொட்டிக்குன்னு வாங்க. நமக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து மண்ணடியில் ஒரு பிரான்ச், மண்ணடி மெட்ரோ ஆப்போசிட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது. இன்னொன்று வந்து பெருங்குடி வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி இந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன டவுட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ்க்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ், ஒரு என்டர்பிரனர் ஒரு ரன் பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிக்க முடியாது. 99.9% ஜிஎஸ்டியில் எந்த பிஸ்னஸும் இப்போ கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சேல்ஸுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்களே. ஓகே, இப்போ நீங்கள் பிரியாணி கடை வைக்கீங்க. இப்போ நார்மலாக ஒரு நீங்களே செஞ்சு பண்ணுற மாதிரி இருந்தால் பிலோ 40 lakhs சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து காய்கறி அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் வாங்கி நீங்களே பண்ணிடுவீங்க. ஒரு வாங்கி விற்கிறீங்க, ஒரு பொருளை வாங்கி விற்கும் போது கம்பல்சரி விற்கிற போது ஜிஎஸ்டிலாம் விற்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து எக்ஸிஸ்டான லிமிட், அதாவது மினிமம் 40 lakhs, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவை கிடையாது சொல்லி கவர்மெண்டோட ஆர்டரே பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 40 lakhs நம்ம போடுறோம்னா ஒரு இடத்துல போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரே எடுக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி ஜிஎஸ்டி தேவை. நம்ம பண்ண போது ஸ்டார்டிங் நம்ம இப்போ 10 lakhsனா கூட அதுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தாலுமே ஜிஎஸ்டி இருக்காது தான் ஃபஸ்ட்டு கேள்வி அங்கே நம்மளை லாக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஜிஎஸ்டியில் 40 lakhs தானே எம்எஸ்எம்இ வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு ஃப்ரான்ச்சைஸோ இல்லை நீங்கள் எது வாங்கினாலும் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி ஜிஎஸ்டி இருக்காதான். ஏன்னா மற்ற நீங்கள் பொருள் வாங்கினா கூட அவங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் கொடுப்பாங்க. அது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் ஈவன் சிங்கிள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இல்லையே 40 lakhs சொல்லியிருக்காங்களேன்ட்டு பண்ணலாம். தள்ளுவண்டிக்காரங்க ஓகேவா, பிளாட்ஃபார்மில் வந்து கடை வச்சு அவ்வளோ ஜிஎஸ்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க வந்து சின்ன தொழிலை செஞ்சுட்டு அப்படியே அவங்களுக்கு போயிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இப்போ இருக்குது கவர்மெண்டோட சுச்சுவேஷன் ஜிஎஸ்டி இல்லாமல் கடுகளவு கூட நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி ஃபைலிங்னா அது வந்து வருஷத்துக்கு உதவி பண்ணணுமா இல்லை மாதமா இல்லை எப்படி? அதாவது இதில் இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன்று வந்து 2 types ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. என்னென்னா வந்து ரெகுலர் ஸ்கீம் இருக்குது, 3 month ஒன் ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ரெகுலர் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபைல் பண்ணுவாங்க. 3 months வந்து 3 months தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலரில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். எவ்ரி 5th வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணிவிட்டு 10th அன்றைக்கி நிறைய பேர் ஃபைல் பண்ணுவாங்க. சில பேர் 10th ஃபைல் பண்ணுறவங்க 11th அன்றைக்கி ஃபைல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த 3 months என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, 3 months நம்ம வந்து ஃபைல் பண்ணுறவங்க வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி எல்லா பில்ஸையும் நம்ம வச்சுருப்போம்.
ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு பில்லை மிஸ் பண்ணிடுவோம், நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ 3 months போகிறத விட மந்த்லி, அதாவது ரெகுலராக மந்த்லி போகிறது என்னோட அது பெஸ்ட்டு. இப்போ நிறைய ஆடிட்டருங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி கேட்குறேன். இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமாம், ஆடிட்டர் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ என்ன விஷயம், அந்த ரிட்டர்ன்ஸ் எங்கே இருக்கும், ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? ட்ரிக்கி கொஸ்டின் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டை வந்து நம்ம ரீஃபண்ட் வாங்க முடியாது. சிஸ்டமேட்டிக்காக அப்படி தான். யாருக்கு ரீஃபண்ட் வாங்குவான்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க ரீஃபண்ட் வாங்குவாங்க. இன்னொரு செக்டரும் இருக்குது, ரீஃபண்ட் வாங்கணும்னா அந்த ப்ரொப்பரேட்டரும் அந்த கம்பெனியும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும், ப்ரொப்பரேட்டர் வந்து இறந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெத் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆனால் மட்டும் தான் ரீஃபண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த ரீஃபண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவே இந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ இதே கம்பெனி பேரில் வேறு ஜிஎஸ்டி இருக்குன்னா அதோட ஐடிசியை ட்ரான்ஸ்ஃபர், அதுவும் எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து பக்காவாக பிளான் பண்ணி இந்த வருஷம் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து போய்கிட்டு. இன்கேஸ் இப்போ நான் ஃபைலிங் பண்ணுறேன்னா அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன்ஸ் அந்த ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமா? இப்போ நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் எதுவுமே கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சேல் பண்ணுறீங்க, ஸோ வந்து கம்பெனி வந்து க்ளோசிங் டைமுக்கு வந்துருச்சு, ஸோ நான் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அணுகி அவங்ககிட்ட ஒரு லெட்டர் ஒன்று வாங்கணும். வாங்கினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சப்மிஷன் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஆடிட்டர் கரெக்டான ஆடிட்டர்ஸ் தானே அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரீஃபண்டே ப்ராசஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், நம்மக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நம்ம பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ இன்கம் வந்து ஐடி கட்டணும்? இன்கம் வந்து நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து வர இன்கம். பிஸ்னஸ் இன்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் இன்கம் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, என்ன சம்பாதிக்கிறோமோ எல்லா செலவு கணக்கு எக்ஸ்பென்சஸும் எழுதலாம். ஈவன் போட்டிருக்க இன்னர்வேர், வாட்சஸ், இபி பில் எல்லாத்தையுமே எழுதி இவ்வளோதான் சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பென்சஸில் வந்து கழிக்கலாம். ஸோ ஆனால் ஐடி பீப்புள்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஃபார்ம் 16 கொடுக்கணும், ஹெச்ஆர் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு ப்ரொடியூஸ் பண்ணணும், ரெண்டல் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏகப்பட்ட ரெசிஷன் இருக்குது. ப்ராப்ளம் நடந்துச்சு என்னென்னா, 90,000 ஐடி பீப்புள்ஸ் வந்து வாண்டடாக வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்னா 1700 crores வந்து கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் வந்து அட்வான்ஸாக, இப்போ ஒரு இடத்துல வந்து 50,000 ரீஃபண்ட் வருது அப்படின்னா எக்ஸஸாக போட்டு 75,000, ஸோ அந்த 25,000 வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ 75,000 ரீஃபண்ட் வாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுத்துரு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாகவே என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அது 100% பெனால்ட்டியாக போடுறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து யாருக்குமே வந்து கொடுக்குறது. நிறைய ஆடிட்டர் ஆஃபீஸில் வந்து இது சொல்லவும் மாட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஏற்ற மாதிரி தான் போகிறாங்க. ஸோ எவ்ரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கன்சல்டன்சி வந்து இதுதான் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்கன்னா ஐடி பீப்புள்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். இதை இப்போவே பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமில் போவா நியூ ரெஜிமில் போவா நிறைய கன்ஃபியூஷன் டில் இந்த செகண்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு பீப்புள் எனக்கு ஐடி பீப்புளை கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் வந்து நியூவில் பண்ணிட்டேன், என்னால் ஓல்டில் பண்ண முடியுமா? ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா டைம் இருக்குது. எவ்ரி டைம் கவர்மெண்ட் வில் கிவ்ஸ் யூ. அந்த ஆப்ஷனை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்ல அதை நம்ம கேட்கணும். இப்போ ஐடி ஃபைலிங்னா எந்தெந்த மாதத்தில் பண்ணுவாங்க? ஐடி ஃபைலிங் வந்து எவ்ரி இயர் மார்ச்சுக்கு அப்புறம் ஜூலையில் இருக்கும் ஐடி சேலரி பர்சன்ஸ்க்கு. ஸோ ஜூலை 31st வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக இப்போ ஃபார்ம்லாம் இப்போ இன்னும் ஏப்ரலுக்கு அப்புறம் ஃபார்ம்லாம் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. as soon as possible எல்லாமே பண்ணிடுவாங்க. கேஸ் அது மேபி கவர்மெண்ட் சிச்சுவேஷன் ஏதாவது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஃபினான்ஷியல் இயர் ஐடி, அசஸ்மெண்ட் இயர் ஐடின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கு இல்லை டிஃப்ரெண்ட்னா என்ன விஷயம் அது? அது ஃபினான்ஷியர் அப்படின்னாலே வந்து என்ன கரண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜனவரி 25 ஓகேவா, 31 முடிஞ்சிச்சுன்னா மார்ச் வந்துச்சுன்னா ஜனவரி 25 இது வந்து ஃபினான்ஷியல் இயர். இந்த அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம வந்து இதே வருஷத்தில் ஃபைல் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 20 அசஸ்மெண்ட் இயர், அதாவது அசஸ்மெண்ட் என்ன நான் ஃபைல் பண்ணுற இயர் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்து வைப்பாங்க. அதாவது எப்படின்னா ஃபினான்ஷியல்னா முடிஞ்ச போன வருஷம் ஃபினான்ஸ் முடிஞ்சிருச்சு, 31 அந்த இயர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் 25ல் ஸ்டெப் இன் பண்ணிட்டீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 25-26 அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லி சொல்லுவாங்க. 25ம் 26ம் வந்து அசஸ்மெண்ட் இயர். ஸோ என்ன வரும் ப்ரீவியஸாக வரும்னு சொல்லி ஒரு ஃபைலிங் பண்ணுறது. ஸோ இந்த ஃபைலிங் கட்டாயமாக இருக்கா, வேணுமா, இல்லைனா எதனால்? இல்லை, இது வந்து இன்கம் டேக்ஸ் நார்ம்ஸ் படி அப்படி வச்சிருக்காங்க. கட்டாயம் கிடையாது, இது கம்பல்சரி மேண்டேட்டரி. பொதுவாகவே இப்போ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 24-25 அதாவது April 1, 2024 மார்ச் 1, 2025 இது வந்து ஃபினான்ஷியல் இயர்னுவாங்க. ஓகேவா? அந்த ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்ட்ஸ் எப்போ முடிப்பாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 24-25 அதாவது 25-26 முடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் மார்ச் அதாவது டிசம்பரோடு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அதே ஃபினான்ஷியல் இயர். ஏன்னா நீங்கள் அடுத்த இயரில் ஸ்டெப்பிங் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வருஷத்துக்கு 2 தடவை ஃபைல் பண்ணுற மாதிரி தான். ஒரே வருஷம், அதாவது கணக்கு வந்து போன வருஷம் கணக்கு தான், ஃபைல் பண்ணுறது இந்த வருஷம்.
நிறைய பேர் வந்து இந்த ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க, மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஆமாம், பெனால்ட்டி வந்திருக்கும். அதே மாதிரி ஐடி எடுத்திருப்பாங்க, 2 வருஷம் கட்ட மாட்டாங்க, 3 வருஷம் கட்ட மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் என்ன பண்ணலாம்? அந்த வேலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்ஃபியூஷனில் வரவங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் கரெக்டாக கொடுத்து நம்ம அவங்க தெளிவுபடுத்தி அனுப்புகிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸோட நாங்கள் அதுக்கு தான் எஸ் அசோசியேஷன் நாங்கள் வந்து இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கேசஸ் வந்து ரெக்டிஃபைட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டிங்க இந்த மாதிரி வராங்க பெனால்ட்டி இருக்குது அப்படின்ட்டு. கம்பல்சரி வந்து முன்ன மாதிரி ஜிஎஸ்டி இப்போ கிடையாது. ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸாக இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பக்காவாக வந்து ஜிஎஸ்டி வந்து ரொம்ப வந்து ட்ரிக்கியாக வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக இதுதான் பெரிய இன்சிடெண்ட்டாக நடக்குது. பில்லு வாங்கிடுறோம், ப்ராடக்டை கொடுத்துட்றாங்க, ஆப்போசிட் பார்ட்டி ஃபைல் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க, அவேர்னஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆள் வந்து எஸ்கேப்பு. ஸோ இப்போ என்ன நடக்குது? பிஸ்னஸ் லீகலாக பண்ணுறவனுக்கு நோட்டீஸ் போகுது. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவன் யாருக்கெல்லாம் ஸ்டாக் அமைச்சு பில் ரைஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கு நோட்டீஸ் போகுது. ஸோ ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு ஐடிசியை பிளாக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப அக்கௌண்ட்டு பேங்க் அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் ப்ராப்ளம் ஆகி வரும்போது தான் அந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக டிஃபால்ட் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் அவன் வெக்ஸாகி என்ன பண்ணிடுவான்னா பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனும் ஊரோட ஊராக போயிடலாம். இது வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி நம்ம ஃபைல் பண்ணாமல் விடுறோம்ல, ஸோ இதுக்கு வந்து பெனால்ட்டி கவர்மெண்ட் போடுவாங்க. ஓகே, இன்கேஸ் இதை பார்த்துட்டு வர கஸ்டமர் உங்ககிட்ட எனக்கு இல்லை சார் என்னால் இவ்வளோ பே பண்ண முடியாது, ஏதாவது வேவர் வாங்கி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணி தருவீங்களா? பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அமைச்சு ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிலாம் வந்து வேவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் பண்ணுறது ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பண்ணி அவங்களுக்கு வேவ் ஆஃபே பண்ணியாச்சு, ஆர்டர் பாஸ் பண்ணுங்க, ஆர்டர் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஸோ ஜஸ்ட் நீங்கள் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ ஈஸி ஆக்சஸபிளாக இருப்பீங்க? 2 விஷயம். ஓனரை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு டிசிஷன் மேக்கர், நாட் டிஸ்கஷன் மேக்கர். ரெண்டு விஷயம் இருக்குது. டிசிஷன் மேக்கராக இருந்தால் தே கேன் சக்சீட் இன் பிஸ்னஸ். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் எஸ் அசோசியேட் நாங்கள் இருக்கோம். ஸோ இப்போ ப்ராப்ளம்னாலே எஸ் அசோசியேட் நாங்கள் அங்கே இருப்போம், அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் போய் ஜிஎஸ்டியில் போய் உட்காந்து பேசுறது இப்போ எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சி ஆகனால ஃப்ரீயாக இப்போ ஆஃபீஸஸே வந்து ஃப்ரீயாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்போம். ஸோ நம்ம போயிட்டு ஒவ்வொரு செக்டர் நம்ம இருக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு இதே நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளால வந்து பிஸ்னஸை ரன் பண்ணவே முடியாது. ஸோ சர்டன் பீப்புள்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு தனியாக ஒரு டீம் வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்ஸ் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹெச்ஆர் பார்க்கணும். தட் மீன்ஸ் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தான் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை மாதிரி ஒரு ஆடிட்டர்ஸோ எங்களை மாதிரி கன்சல்டன்சியை வந்து அணுகுவாங்க. சர்வீஸ் ஓரியன்டில் வந்து நிறைய ஓப்பன் அப் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஓகேவா, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது கிடையாது, எல்லா ஆடிட்டர்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ஆடிட்டர் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, சில ஆடிட்டர் இன்கம் டேக்ஸ் மட்டும் தான் ஃபைல் பண்ணுவாங்க, சில ஆடிட்டர்ஸ் எம்சிஆர் அதாவது ஆர்ஓசி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க ப்ரைவேட் லிமிடெட் மட்டும் தான் இயர்லி ஃபைல் பண்ணுவாங்க, சில ஆடிட்டர்ஸ் டிடிஎஸ் டேலி ஒர்க்ஸும் பார்ப்பாங்க, சில பேர் வெறும் டேலி மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட எஸ் அசோசியேஷன் வந்து எல்லா ஒர்க்குமே பார்க்குறோம். நம்ம எக்ஸ்பெஷலி எதில் நம்ம ஸ்பெசிஃபைடாக பார்க்குறோம் அப்படின்னா, ப்ராப்ளமோட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த சொல்யூஷனை ரெக்டிஃபைட் பண்ணி நம்ம அந்த நம்ம ப்ராப்ளமாக பார்த்து ரெக்டிஃபைட் பண்ணி ஆஃபீஸ்கிட்ட கூப்பிட்டு போய் பேசி அவங்களை எந்த அளவில் அவங்களை எவ்வளோ லிமிட்டை கம்மி பண்ணி க்ளோஸ் பண்ண வைக்க முடியுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க வந்து குழப்பத்தில் தான் வருவாங்க. இதுதான் பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம சொல்லுவோம் அப்படின்னா A to Z சர்வீஸ், அதாவது பேசிக்கிலேருந்து, அதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையா இல்லையா, ஐடி எந்த மாதிரி தேவை, அவங்க என்ன சர்வீஸில் வராங்களா, என்ன மேனுஃபேக்சரிங் என்ன ட்ரேடிங்கில் வராங்களா, ஸோ அவங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லை பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்க போகிறாங்க இல்லை ப்ரைவேட் லிமிட்டாக. ஸோ செப்பரேட் கேட்டகரியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வராங்கன்னா ஸ்டீல் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேஸ் என்ன, ஒரு ஷாப் எப்படி இருக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட்டாக பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேர்ந்து கொடுக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டீல் பண்ணுறீங்கன்னா ஸ்டீல் லோடு எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்ற முடியுமா? ஸ்டீல் லோடுனா கிரவுண்ட் ஃப்ளோர் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்லி ஃபார் த ஸ்டீல் பர்பஸ், தட் மீன்ஸ் அயன் அண்ட் ஸ்டீல்ஸ்க்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யாருக்கு தருவாங்கன்னா கீழே குடோன் இருக்குது, மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கிற, தே வில் கிவ் த ஜிஎஸ்டி. ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட வரேன், எனக்கு வந்து என்னென்ன உங்களால் பண்ண முடியும்? ஃபுட் பிஸ்னஸுக்கு என்ன தேவை, அடிப்படை விஷயம் ஃபுட்டில் ஷாப். அது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சாலும் பரவாயில்ல, செகண்ட் ஃப்ளோர் வச்சாலும் பரவாயில்ல. ஓகேவா, ஃபுட் லைசன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எக்ஸீட் ஆகக்கூட 40 lakhஸ்க்கு மேலே தாண்டவே கூடாது. அப்படி நீங்கள் 40 lakhs நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா 5% ஜிஎஸ்டி கீழே வந்துடுவீங்க. யூ ஆர் அப்ளிகபிள் ஃபார் ஜிஎஸ்டி மேண்டேட்டரி. அண்ட் தென் யூ ஆர் ஓப்பனிங் ஃபார் ரெஸ்டாரண்ட்,
ஓகேவா. ரெஸ்டாரண்ட்டுக்கும் டேக்ஸ் இருக்குது, அதுவும் 40 lakhs தாண்டக்கூடாது. அப்படி தாண்டிடுச்சு அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு திங். ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ நம்ம எடுத்துணும், ஸ்டேட்டோட எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துணும். இன்கேஸ் நான் அதை வந்து பிராண்டிங் ஆக்க போகிறேன், ஐ ஹாவ் டு எக்ஸ்போர்ட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் லைசன்ஸ் கம்பல்சரி மஸ்ட். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும்ல, எனக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள்? எவ்ரி பர்சனுக்கு வந்து நாங்கள் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஆஃபீஸ் நம்பர் மர்ச் பண்ணி ஒரு ஆளை அசைன் பண்ணிடுவோம். ஓகேவா. நம்ம செப்பரேட்டாக ஆள் வச்சுருக்கோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு தனியாக ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப்க்கு தனியாக ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்எல்பிக்கு தனியாக ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ரைவேட் லிமிட்டில் தனியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி செப்பரேட் ஆளாக நாங்கள் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆளை நம்ம அசைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் ஓகேவா, பேசிக் திங்கிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்குற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா உங்களோட கேஒய்சி மட்டும் தான் கேட்பாங்க. ஒருவேளை என்னால் கொடுக்க முடியல, என்கிட்ட வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணணும்னா நாங்கள் அங்கே டோர் ஸ்டெப் டெலிவரி சர்வீஸ் பண்ணுவோம். நாங்கள் அங்கே லேப்டாப்போட பிரிண்டரோட வந்து உங்களுக்கு அங்கே நாங்கள் வச்சு எல்லாமே நாங்கள் எப்படி இசேவை மையம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ கஸ்டமரை வந்து ஃபீல் பண்ணாமல் நாங்கள் அந்த வேலையை பார்த்து கை கொடுத்துட்ருப்போம். 2 days பேக் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுக்கணும், கிட்டத்தட்ட 10 வாட்டி ட்ரை பண்ணாங்க, முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கஸ்டமர் வீட்டோட அட்ரஸை வாங்கிட்டு டேரெக்டாக லேப்டாப் ஃபிங்கர் பிரிண்டோடு அங்கே போயாச்சு. போன உடனே வித்தின் 5 minutes அங்கேயே உட்காந்து வேலையை முடிச்சாச்சு. அது 2 days அவங்களால பண்ண முடியாததை வித்தின் 5 minutes பண்ணும்போது இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, நான் செங்கல்பட்டுலேருந்து நான் வரணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ அதை நாங்கள் டெலிவரி பண்ண உடனே அவங்க ஒரு ஹாப்பி. ஸோ அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆல் ஓவர் தமிழால் எங்கே இருந்தாலும் த்ரூ ஃபோன் கால் ஆர் வீடியோ கால், இன்கேஸ் நாங்கள் அங்கே அதை ப்ரெசென்ட்டாக இருக்குமோ வி வில் பி தட். டீம் அங்கே போயிட்டு அது முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். முடிச்சுட்டு தான் சென்னை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆடிட்டர் கிட்ட ஆல்ரெடி வச்சிருக்கேன்னு வைங்க, ஸோ ஃபைலிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக இப்போது அவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க, இல்லை வேற ஊருக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த டைமில் வரும்போது நீங்கள் அவங்கள டேக் ஓவர் பண்ணிப்பீங்களா, இல்லைனா நான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்குது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அப்படின்ற நிலமையில நான் உங்ககிட்ட வரும்போது அது ஏதாவது அந்த ஆடிட்டர் ஏதாவது இஷ்யூ பண்ணுவாங்களா, இல்லை என்ன மாதிரி ஆகும் இந்த கேசஸ்? சார் நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து எல்லாருமே அப்படிலாம் கிடையாது சார். எல்லாருமே வந்து போனால் அதாவது அவங்களுக்கு இருக்கிற டைமை வந்து சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆடிட்டர் வச்சுருக்கீங்க, நீங்கள் அவங்கள வந்து பிச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கட்டத்தில் இல்லை சார் வேலை பார்த்தா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகுவாங்க. ஸோ ஆடிட்டர்ஸ் இப்போ ட்ரஸ்ட்டு, மணி தான் செகண்டரி. ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். நம்ம என்னால் பார்க்க முடியாது, அது போனோம் அப்படின்னா அந்த அவங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அது எங்கே நம்ம பிச் ஆகும் அப்படின்னா நம்ம எதாவது ஒரு இதில் ப்ராப்ளமாக இருக்கும்போது அது பிச் ஆகும். ஸோ நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா we have to give the solution for that. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு கேசஸ் வர்றாங்கன்னா அவங்கள உடனே நாங்கள் எடுத்துட மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்களோட லாகின் ஐடியை வாங்கிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அதில் என்ன ப்ராப்ளமாக இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். அங்கே லாகின் ஐடி கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் இருக்குன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயில் போட்டுருவோம். கன்ஃபர்மேஷனாக பண்ணாமல் சொல்லாமல் பண்ணுறது தப்பு. மெயிலை போட்டு 1 டேக்கு அப்புறம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போது லாகின் ஐடினா என்ன, ஜிஎஸ்டிக்கு லாகின் ஐடின்னு ஏதாவது இருக்கா? கம்பல்சரி இருக்குது. ஒவ்வொரு செக்டருக்கு ஒவ்வொரு லாகின் ஐடி இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி பிஸ்னஸ் நம்ம என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஒன்றாவது ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணுமோ அதுதான் யூசர் ஐடி. ஆனால் இன்கம் டேக்ஸில் அப்படி கிடையாது. உங்களோட பேன் அதுதான் டில் டெத் இருக்குது, அதுதான் பேன் யூசர் ஐடி, அதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஓகேவா. நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நாலேஜ் அதை உங்கள் காதுக்கு போயே ஆகணும். இன்கம் டேக்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்ட், ஜிஎஸ்டி யூசர் ஐடி பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நாங்கள் என்ன வச்சுக்கோமோ அதை நாங்கள் கஸ்டமர்கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னா அவங்க நாலேஜுக்கு அவங்க போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிஎஸ்டியில் இன்கம் டேக்ஸில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக 90% ஆஃப் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணால் அவங்களோட கம்பெனி நம்பரை போட்டுறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நோட்டீஸ் போகிறது தெரியல. ஓகேவா. ஜிஎஸ்டியில் ப்ராப்ளம் வரது இல்லை. நேற்று என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே நான் அதை படித்து பார்க்க போகும்போது 31 நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் இல்லை 31 நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அவங்க நம்பரை பார்த்து அவங்க நம்பர் இருக்குது. ஸோ அவங்களும் அவங்க கால் பண்ணி சொல்ல. ஸோ நம்ம அதை எடுத்து பிச் பண்ணி நம்பர் எல்லாம் மாற்றி கரண்ட் கிளைண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருந்துடும். ஏன்னா நம்ம நம்பர் வைக்க மாட்டோம், எதுவாக இருந்தாலும் அவங்க மூலயமா நமக்கு வரும். கூகுளில் போகிறேன்னு வைங்க, இப்போ எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஒரு 500 300 ஏன் ஐடியெல்லாம் ஒரு 500 ரூபா கூட பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்கிறாங்களே. ஸோ அதெல்லாம் உண்மையா? 500 ரூபாய்க்குலாம் ஐடி பண்ண முடியுமா? ஜிஎஸ்டிலாம் ஒரு 500 ரூபாய்க்குள்ள எடுத்துடலாமா? சரி, நல்ல கேள்வி. 500 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, நான் எல்லாத்தையுமே குறை சொல்ல. இந்த 500 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா. அதோட கடைசி பார்க்க அவங்களுக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்கும்.
எங்கே பிச் பண்ணால் அவங்களுக்கு எங்கே வலிக்கும். ஸோ நம்ம அங்கே கரெக்டாக பிச் பண்ணி அதை ரிவர்க் பண்ணி விட்டுருவோம். அது நிறைய பேர் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ கம்மியாக இருக்குன்னு போயிடுறாங்க, ஆனால் பிரச்சனையோடு தான் நம்மகிட்ட வராங்க. இதுதான் நம்ம பிரச்சனையாக. கஸ்டமர்கிட்ட 500 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, 300 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா 300 ரூபாய்க்கு பார்த்து 30,000 ரூபாய்க்கு பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அவங்க நம்பி வந்தாங்கன்னா அந்த நம்பிக்கை நாங்கள் வந்து ப்ரோக் பண்ண மாட்டோம். அந்த ட்ரஸ்ட்டை கரெக்டாக அவங்க கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கணும். எல்லாருக்கும் பயம் என்னென்னா ப்ராப்ளமாக இருக்குது. எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் ஏ சொல்யூஷன். நான் எங்கே போனால் ஒரு விஷயத்த சொல்லுவேன், எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை நம்ம அசோசியேட் அவங்கள கூப்பிட்டு வச்சு ரெக்டிஃபைட் பண்ணிடும். தாராளமாக வாங்க. உங்களுக்கு கொரி இருக்கா, உங்களால் வர முடியலையா, எங்களுக்கு சொல்ல லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க. எங்கள் டீம் நம்மளோட டைமிங் பார்த்தா மார்னிங் 9:45 to 7 PM வரைக்கும் நம்ம வந்து அவைலபிளாக இருப்போம். ஈவன் மண்ணடி பிரான்ச் அண்ட் ஓஎம்பா. ஸோ ஸ்டாஃப்ஸுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து கூட மீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. கஸ்டமர் வந்து இந்த டைம் வரணும்னா அந்த டைமுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆயிடுவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர், அப்புறம் தான் நாங்கள். அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஸோ நம்மளை டேரெக்டாக மீட் பண்ணணும்னா 2 இருக்குது. இன்கேஸ் நீங்கள் காஞ்சிபுரம் சைடு, தட் மீன்ஸ் ஓஎம்ஆர் சைடு அப்படி இருக்கீங்கன்னா ஓஎம்ஆரில் கூட வந்து மீட் பண்ணிடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அண்ட் தென் மண்ணடி சைடு, தட் மீன்ஸ் நார்த் சைடு இருக்கீங்கன்னா நீங்கள் மண்ணடி ஆஃபீஸில் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.